மிகப்பெரிய இயக்கம் பலம்பரம் போல் ஜனநாயக கட்சி. உழைக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு வரலாம். அங்கே இருக்கின்றவர் இங்கே நிச்சயம் வர முடியும். ஒரு காலத்திலே உழைத்தால் இயக்கத்திற்கும் தலைமைக்கு விசுவாசமாக இருந்து உழைத்தால் நிச்சயமான உயர்ந்த பதவி கீழே அமர்ந்துள்ள அத்தனை பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இதுல வேற நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப பெருமை பொங்க அவர் இன்னொரு சமூக நீதி பேசுறார். இன்னைக்கு பேசியிருக்கிறார். எந்த கட்சியிலாவது இந்தியாவில் ஒரு அடிமட்ட தொண்டன் முதலமைச்சரான வரலாறு உண்டா? இங்கதான் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்பதான் நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். உண்மைதான், தொண்டன் என்பது உண்மைதான். பதவி ஏற்கும் போது நீங்கள் சசிகலாவுக்கு தொண்டன், ஆர்கே நகர் தேர்தலின் போது நீங்கள் டிடிவி தினகரனுக்கு தொண்டன், பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் மோடியின் தொண்டன், இப்போது உங்களுடைய முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பு செய்வதற்கு நீங்கள் ஜே.பி. நட்டாவின் தொண்டன். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருவருக்கு தொண்டராக இருந்து நீங்கள் உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டை என்ன செய்தீர்கள்? தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்றிருக்கிறீர்கள். இது யாருக்கு செய்கிற துரோகம்? 95 வயதில் மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு தியாகராய நகர் பொதுக்கூட்டத்தில் வயிறு வலிக்க ஐயோ அம்மா என்று கத்திக்கொண்டே அந்த உயிர் மூச்சு பிரிகிற அந்த நொடி வரை போராடி மடிந்த அந்த தலைவனுக்கு செய்கிற துரோகம். இது இங்கே திமுகவுக்கு செய்கிற துரோகம் அல்ல, இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு செய்கிற துரோகம் அல்ல, இங்க இருக்கிற வாழ்வுரிமை கட்சிக்கு செய்கிற துரோகம் அல்ல, இங்க இருக்கிற நம்முடைய கட்சிகளுக்கு அமைப்புகளுக்கு செய்கிற அரசியல் போட்டி பகை அல்ல. இது ஒரு 100 ஆண்டு கால சமூக நீதி போராட்டத்திற்கு இந்த அதிமுக அரசு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்.